வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். நான் வந்து டெய்லி மேக்ஸிமம் வந்து ஒரு பிளான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். எல்லாம் பட்ஜெட் வீடு தான் போடுறேன். எல்லாம் 15 லட்ச ரூபா கீழே இருக்கிற மாதிரி தான் வீட்டு பிளான் போடுறேன். இந்த மிடில் கிளாஸ் உள்ளவங்க, லோயர் கிளாஸ் உள்ளவங்கலாம் வீட்டு பிளான் வந்து எப்படி இருக்கும், அது வந்து நம்ம வீடு கட்டுறது ரொம்ப செலவாகுமா அப்படின்லாம் பல கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. அதனாலே ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் காசு எடுத்துட்டு பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களை என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி பிளான் போட்டால் இந்த இவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நான் ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கேன். 15 லட்ச ரூபாய்க்கு கீழே யார் வீடு கட்டணும் ஆசைப்படுறீங்களோ அவங்க வந்து என்னுடைய வீடியோ சேனலில் நிறைய பிளான்ஸ்லாம் இருக்குது. அதை ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்து கட்டிக்கலாம். உங்கள் மேஸ்திரிட்டியோ இன்ஜினியர்ஸ்ட்டோ கொடுத்து நீங்கள் அதை வீடை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். மெட்ராஸில் இருந்தீங்கன்னாக்கா என்னை தொடர்பு கொள்ளுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும். இரண்டாவது, நீங்கள் நல்ல கேள்விகள் கேளுங்க. உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அது சம்மந்தமான கேள்விகள் எல்லாம் கீழே கமெண்ட்ஸ் எழுதுங்க. இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் என்ன கேளுங்க. அதை வந்து நான் செலக்ட் பண்ணி நல்ல கேள்விகளாக இருந்தால், எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்தால் அந்த கேள்விகள் வந்து வாரம் ஒரு வாட்டி வீடியோஸ் மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். இப்போ நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, நல்ல நல்ல கேள்விகள்லாம் இருக்குது. அதை நான் அப்படியே பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. இன்னைக்கு வீடியோவில் வந்து சவுத் ஃபேசிங் ஹோம் பிளான் பார்க்கலாம். 12 பெட்ரூம் வீடு. இது வந்து பிளானோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 27க்கு 26, ஸ்டேர்கேஸோட சேர்த்து 33க்கு 26 அந்த மாதிரி வருது. அந்த பிளானோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. இந்த வீட்டோட பிளான் சைஸ் பார்த்தீங்கன்னா 27க்கு 26, ஸ்டேர்கேஸ் ஒரு 6 அடி, மொத்தம் 33க்கு 26 அந்த மாதிரி வீட்டோட சைஸ் இது. மேலே வடக்கு, கீழே வந்து தெற்கு பார்த்த வாசப்படி உள்ள வீடு இது. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தென் கிழக்கு பகுதியில் அக்னி மூலையில் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கேன். வீட்டோட என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கேன். அது கார்னர் கொடுக்காம ஆல்மோஸ்ட் மத்தி அந்த மாதிரி இடத்துல கொடுத்துருக்கேன். தெற்கு பார்த்த ரோடு உள்ளவங்க, தெற்கு பார்த்த வாஸ்து உள்ளவங்க, தெற்கு பார்க்க ராசி நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் உண்டு. அதனால அவங்களுக்கு இந்த பிளானை மாடிஃபை பண்ணி போட்டிருக்கேன். ஏற்கனவே போட்ட பிளான்ல சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் தான் பண்ணியிருக்கேன், ரொட்டேட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இந்த வீட்டோட பிளான் நல்லா இருக்குங்கிறதால அதை அப்படியே சூஸ் பண்ணி போட்டிருக்கேன். இதில் வந்து முதல் ஆப்ஷன் அக்னிமூலையும் கிச்சன் கிடையாது. ரெண்டாவது ஆப்ஷன் வட மேற்கு பகுதியிலையும் கிச்சன் கிடையாது. ஈசானிய பகுதியான வடகிழக்கு பகுதியில் கொடுத்துருக்கேன். சில பேர் அது மாதிரி விரும்புவாங்க. எனக்கு வந்து அக்னிமூலை வைக்க முடியலன்னா நான் வந்து வடகிழக்கு பகுதிக்கு போய்க்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்காக இந்த பிளான் சூட்டபுளாக இருக்கும். இது என்ன எதனால அவங்க எதிர்பார்ப்பாங்கனாக்கா, வீட்டுடைய அந்த கிச்சன் பகுதி வந்து சூரியன் உதிக்கும் போது அந்த கிச்சனில் விழணும்னு நினைப்பு உள்ளவங்களா இருப்பாங்க. அதனால அவங்களுக்காக அந்த பிளான் வந்து அங்கதான் வைப்பாங்க. தென்மேற்கு பகுதியில் மாஸ்டர் பெட்ரூம் 10.4க்கு 11 அந்த மாதிரி சைஸ்ல கொடுத்துருக்கேன். இது வந்து நாமினலான ஒரு நல்ல பெட்ரூம் தான். இதுக்கு அட்டாச்சு டாய்லெட் தான் கொடுத்துருக்கேன். 4க்கு 8 அடி அந்த மாதிரி டாய்லெட் கொடுத்துருக்கேன். இதை ஒருவேளை தேவைப்பட்டா நீங்க பூஜை கூட மாத்திக்கலாம். ரெண்டாவது வந்து பெட்ரூம் 2 வந்து அதுக்கும் அட்டாச் கொடுத்துருக்கேன். ரெண்டுக்குமே அட்டாச் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து சின்ன வீடு, இதில் காமன் கொடுத்தா வீட்டோட சென்டர் பகுதியில் டாய்லெட் வந்துடும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் என்ன பண்ணியிருக்கேனாக்கா அந்த டாய்லெட்டை வந்து ரெண்டுமே அட்டாச் கொடுத்துருக்கேன். ஒருவேளை தேவைப்பட்டா நீங்க வெளியில ஒரு டாய்லெட் கொடுத்துட்டு உள்ள ஒரு டாய்லெட் அட்டாச் ஆக்கிட்டு ஒரு பூஜனம் ஆக்கிக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்னாக்கா, நீங்க ஒரு வீடு காமன் டாய்லெட் பண்ணணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டாய்லெட் இருக்குல்ல, மாஸ்டர் பெட்ரூம் டாய்லெட், அதை வந்து வேணா நீங்க பண்ணிக்க சான்ஸ் இருக்கு. அது உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கிறதுனால அதை வந்து வேணா நீங்க காமன் டாய்லெட் மாதிரி டோர் வச்சுக்கலாம். இதுல வந்து சொல்லக்கூடியது வேற என்னன்னாக்கா, ஸ்டேர்கேஸ் சவுத் வெஸ்ட்ல வந்து ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்டேர்கேஸ் கீழே நீங்க ஸ்டோரேஜ் மாதிரி ஏதாவது பயன்படுத்திக்கலாம். ரெண்டாவது, இந்த ஸ்டேர்கேஸ் மேலே ஏறி வந்தால் டிபிக்கல் அந்த வீட்டோட பிளான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் நீங்க போய்க்கலாம். காலத்தை வந்து இன்க்ரீஸ் பண்றது மூலமா, கம்பி ராட் இன்க்ரீஸ் பண்றது மூலமா, நம்பர் அதிகப்படுத்துறது மூலமா இந்த வீட்டை இன்னும் ஒரு 2 ஃப்ளோர் கூட நீங்க கொண்டு போகலாம். அந்த மாதிரி வீட்டோட பிளான் அது. இதுல ஃப்ரண்ட்ல வந்து அந்த டாடர் லைன் கொடுத்துருக்காங்களா ஸ்டேர்கேஸ் ஏரியா, அது வந்து அப்படியே 26க்கு 6 அடி வருது. அதாவது ஃப்ரண்ட்ல நீங்க ஒரு 4 வால் மாதிரி போட்டு கேட் மாதிரி போட்டு அது ஃபுல்லா ஃப்ரண்ட்ல வராண்டா மாதிரி கூட வச்சுட்டு வீட்டோட என்ட்ரன்ஸ் வச்சுக்கலாம். அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நீங்க உங்களுடைய சைட்டுக்கு சூட்டபிளான பிளான் இல்லைன்னாக்கா கீழே வந்து கமெண்ட்ஸ்ல எழுதுங்க, உங்க ரெக்குவயர்மெண்ட்ஸ்னு எழுதுங்க. 15 லட்ச ரூபா கீழே அந்த வீடு இருக்குன்னா அதை வந்து கண்டிப்பா நான் வந்து செலக்ட் பண்ணி அந்த வீட்டோட பிளான் போட்டு அப்லோட் பண்ணுவேன். இதுக்கு மேலே உள்ளவங்க வந்து தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்லயோ ஃபேஸ்புக்லயோ பிளஸ் என்னுடைய வெப்சைட்லயோ நீங்க தொடர்பு கொண்டு என்கிட்ட வாங்கிக்கலாம். அதே மாதிரி 15 லட்ச ரூபாய் கீழே வீடு கட்ட போறோம்னு நினைக்கிறவங்க என்னுடைய பிளான்ஸ்ல ஏற்கனவே இருக்கா அப்படின்னு பாருங்க. பார்த்துட்டு அதை வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. ஒருவேளை இல்லாத பட்சத்துல தான் நீங்க பண்ண சொல்லியிருக்கேன். என்னுடைய பிளான்ல எடுத்து வீடு கட்டிங்கன்னா, ஒருவேளை வீடு கட்டிங்கன்னா நீங்க அந்த போட்டோஸ் அந்த பூஜை பண்ணதெல்லாம் எனக்கு அனுப்புங்க. எனக்கும் ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும், எனக்கும் சந்தோஷமா இருக்கும். என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, பயனுள்ள இருந்ததுன்னா உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் பயன்படும். அடுத்த வீடியோல சந்திப்போம். வணக்கம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க. எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம். நீங்கள் மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து aishwaryambuilder.info சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க.